பயங்கர ட்விஸ்டோட ஒரு த்ரில்லர் படம் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன படத்தை பத்தி இப்ப நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சீன்லயே சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு ரைட்டரோட கதையில ஆரம்பிக்கிற இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரியா வந்து உருவெடுக்கும். அந்த சீரியல் கில்லர் யாருன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல சூசைட் பண்ணி செத்து போனார்ல அந்த ரைட்டர் தான் வந்து செத்து போனதுக்கு அப்புறமும் இந்த கொலையெல்லாம் பண்றான். அதை வந்து நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த ரைட்டரோட கதை தான் இந்த கதையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்விஸ்டோட டேர்னோட விஷ்ணு விஷால் நடிச்சு போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் ஆரியன். இந்த படத்தை வந்து நான் இனிஷியலா தியேட்டர் ரிலீஸ் ஆறப்ப பார்க்கல, பட் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிறப்ப சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன். செல்வராகவன் தான் அந்த ரைட்டர் கேரக்டர்ல சீரியல் கில்லர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் திருப்பி உயிரோட வந்து கொலை பண்ணுவாரான்னு கேட்டா இல்ல, அந்த மாதிரி கேவலமான ட்விஸ்ட் எல்லாம் அவங்க வைக்கல. செத்து போனவர் தான், கண்ணு முன்னாடி செத்து போயிருப்பாரு. பட் அவர் செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி கொலை பண்றாரு, பேயா அப்படின்னு கேட்டா பேயும் இல்ல அவர் வந்து திருப்பி உயிரோட வந்து கொலை பண்ணல. பட் அந்த கொலையெல்லாம் நடக்குது. 5 கொலையை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஷோல வந்து சொல்லிட்டு தான் செத்தே போவார் ஃபர்ஸ்ட் சீன்ல. அதை வந்து ஹீரோ எப்படி தடுக்கிறாரு, அவர் புத்திசாலித்தனமா எப்படி செத்து போனதுக்கு அப்புறமும் ஆட்டோமேட்டடா அந்த கொலையெல்லாம் நடக்குது, அதை வந்து எப்படி ஹீரோ தடுத்தாரா இல்லையா, இல்ல எல்லா கொலையும் தானா நடந்துதா, இந்த கதை அவர் எழுதின கதைனா ஹீரோவும் வந்து விஷ்ணு விஷால் தான், அவரோட கதையிலும் இவர் தான் ஹீரோன்னு சொல்லி பிளேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லரோட இருக்க படம் தான் இந்த ஆரியன். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இந்த படத்தில் குறையா தெரிஞ்சது 1-2 விஷயம் வந்து கிளைமேக்ஸ் வந்து சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவரோட கெட்டப் விஷ்ணு விஷால் வந்து நார்மலாக மீசையோடு இருக்கும் போதே ராட்சசன் படத்துலலாம் நல்லா தான் இருந்தார். அதே மாதிரி கட்டா குஸ்தியில் வந்து தாடி மீசையோடு இருப்பார், அதுலேயும் நல்லா தான் இருந்தார். தேவையில்லாமல் ஃபுல் ஷேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அவருக்கு அந்த லுக் செட் ஆகலாத மாதிரி இருந்தது. மற்றபடி அந்த படத்தில் பெருசாக எதுவும் குறை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.